அண்ணா கொஞ்சம் தள்ளி. கார்த்திக் கொஞ்சம். அன்பு கடலாய் நம்மை வழிநடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திட தொண்டர் கடலை வழிநடத்தி வந்திருக்கக்கூடிய மக்கள் செல்வர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பு கட்டளையினை ஏற்று பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்து தமிழக மக்களின் நலன்களையே முதன்மையாக கொண்டு புது வரலாற்றை படைத்து காட்டி சாதனைகளின் சிகரமாக திராவிட இயக்கத்தின் மணிமகுடமாக பன்னாட்டு தலைவர்கள் போற்றிய மாபெரும் ஆளுமையாக திகழ்ந்த நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித நினைவிடத்தில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்களின் ஆற்றல் நிறைந்த தலைமையில் வீறு நடை போடும் நாம் மாண்புமிகு அம்மா அவர்களின் லட்சியங்களை வென்றெடுத்திட உளப்பூர்வமாக உறுதிமொழியினை இப்பொழுது ஏற்போமாக. உறுதிமொழி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற வைர வரிகளை தன் வைராக்கிய வாழ்க்கையாக கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தவ வாழ்வை தன் வாழ்வாக அமைத்து அம்மா என்கின்ற அன்பு சொல்லால் தமிழக வரலாற்றிலும் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்திட்ட நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் மக்களோடு நாம், மக்களுக்காக நாம் என்கின்ற தாரக மந்திரத்தோடு தொடர்ந்து பயணிக்க மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாகிய நாம் இந்நாளில் உறுதியேற்கிறோம். சோதனை சூறாவளிகள் சுழன்று வரும் போதெல்லாம் அதனை எதிர்த்து நின்றிடும் உறுதி கொண்ட இதயமாக அடக்குமுறைகள் 1000 வழிகளில் வந்தாலும் துணிச்சலின் வடிவமாக நின்று அவற்றை எதிர்த்து மாண்புமிகு அம்மா அவர்களின் லட்சியங்களையும் கழக தொண்டர்களையும் காத்து நிற்கும் வீர போராளி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் நம்முடைய அண்ணன் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் வீரத்தோடும் விவேகத்தோடும் வேகத்தோடும் பணியாற்றி துரோகிகளையும் தீய சக்திகளையும் வீழ்த்தி வெற்றிகளை குவித்திடுவோம் என நாம் உறுதியேற்கிறோம். தீய சக்திகளிடமிருந்து அன்னை தமிழகத்தை காத்திட நம் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் ஒரு சிலரின் சுயநலத்தால் தன் தனித்தன்மையும் அடையாளத்தையும் இழந்துவிட்ட நிலையில் நம் தலைவர்களின் லட்சியங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் ஜனநாயக ஆயுதம் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் ஜனநாயக ஆயுதம் கொண்டு மீட்டெடுத்தே தீருவோம் என இந்நாளில் உறுதியேற்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை தங்கள் சுய லாபத்துக்காக காவு கொடுப்பதையும் மக்கள் விரோத செயல்களையும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் வழக்கமாக செய்து வந்த தீய சக்தியான திமுக தற்போதும் முல்லை பெரியாறு நீட் தேர்வு 7 தமிழர் விடுதலை உள்ளிட்ட பிரச்சனைகளில் போடும் இரட்டை வேடத்தையும் சிறுபான்மையினரின் காவலன் என்று சொல்லிக்கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமியர்கள் விடுதலையாக முடியாதபடி
அரசாணை பிறப்பித்திருப்பதையும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த பல திட்டங்களை ஆளுங்கட்சியான பிறகு செயல்படுத்த துடிப்பதுமான திமுகவின் ஏமாற்று வித்தைகளை மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்டுவோம். தமிழகத்திற்கான நலன்களை பாதுகாக்கவும் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மாண்புமிகு அம்மா அவர்களை இதயத்தில் தாங்கிய ஜனநாயக போர் வீரர்களாக செயல்படுவோம் என இந்நாளில் உறுதியேற்கிறோம். புரட்சி தலைவரின் நல்லாசியுடன் சரித்திர வெற்றிகள் பல படைத்த நம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கையான சமூக நீதியை நிலைநாட்டி 69% இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக பெற்று தந்ததோடு தமிழகத்தின் உரிமைகள், தமிழ் மொழி மற்றும் தமிழக மக்களின் மேன்மை, இலங்கை தமிழர்களின் சுதந்திர வாழ்வு என்று அனைத்திற்கும் உரிமை குரல் எழுப்பிய அதே பாதையிலேயே நாமும் பயணித்து அம்மா அவர்களின் அடியொற்றி அனைத்து மக்களின் நலனையும் பாதுகாத்திட தொடர்ந்து பாடுபடுவோம் என இந்நாளில் நாம் உறுதியேற்கிறோம். இந்திய துணை கண்டத்தில் எந்த இயக்கத்துக்கும் ஏற்படாத சோதனைகள் அனைத்தையும் சந்தித்தபடியே நெஞ்சுரத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அம்மா என்ற பேரடையாளத்தை தாங்கிய இப்படையில் உள்ள நாம் தடைகளை தகர்த்து தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே செல்வோம். உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும் என்ற உணர்வு கொண்டு கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று மாண்புமிகு அம்மா அவர்களின் கம்பீரமான நல்லாட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்திடுவோம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித தலத்தில் வீர சபதத்தை ஏற்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக. தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக. தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக. மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நீடித்த புகழ் ஓங்குக. மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நீடித்த புகழ் ஓங்குக. நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக. நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக. நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக. மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி. நன்றி. நம்முடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய தலைமையிலே 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்போடு